சிஎஸ்கேவோட ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற மிஸ்ட்ரி ஃபைனலாக முடிவுக்கு வந்தது. அண்ட் ரொம்ப மாதமாக ஸ்பெக்குலேஷன் இருந்தாலுமே வந்து த ரைட்டிங் வாஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மந்த் காசி விஸ்வநாதன் சிஎஸ்கேவோட சிஇஓ அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு. பட் தென் எம்எல்சியில் 7 out of 10 கேம்ஸ் தோற்றதுக்கப்புறம் there was no way he was going to continue அப்படிங்கிறது நம்ம ஓரளவு கணிச்சு சொல்லிட முடியும். எஸ்ஐடி 20லையும் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க, எம்எல்சிலையும் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. பட் ஓவரால் சிஎஸ்கேவோட அந்த க்ளோரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஏமாற்றம் கண்டிப்பாக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் உட்பட எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் குறிப்பாக ஐபிஎல் பார்க்கும்போது லாஸ்ட் 3 சீசன்ஸில் 5வது 8வது 10வதுன்னு முடிக்கும்போது நிச்சயமாக வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வரும். சிஎஸ்கே கேம்புக்குள்ளேருந்தே கொஞ்சம் மர்மர்ஸ் ஆஃப் டிஸ்கண்டென்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறதும் நம்மளால் கண்டிப்பாக வந்து உணர முடிஞ்சுது. அண்ட் கிரிக்பஸோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நிறைய பேரோட ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கலாம். ரூபா குருநாத் அவர்கள் அவங்களோட ஒரு இன்வால்மெண்ட்டும் இருந்திருக்கலாம், ஒரு சேவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ் டு வை ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து ரொம்ப தெளிவாக உணர முடிஞ்ச ஒரு விஷயம். ரைட், இப்போ அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் பதில் வரும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா காசி அவர்கள் வந்து யூஎஸ்லேருந்து திரும்ப எம்எல்சி முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் அப்போ கிளியராக வந்து இன்னும் அடுத்த டைரெக்ஷன் எங்கே போவாங்க. பட் ஆல்ரெடி பேச்சு வார்த்தைகள் ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. பல முக்கிய வெப்சைட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸோட அடிப்படையில் ஹேமங் பதானி ஒரு கண்டெண்டர், ராகுல் டிராவிட் ஒரு கண்டெண்டர். அண்ட் ராகுல் டிராவிட் வந்து இங்கிலாந்து கோச்சிங் ஜாபுக்கும் கண்டெண்டராக இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா பட் அவர் ஒரு ஃபுல் டைம் நேஷ்னல் செட்டப்பில் ஒரு வேலை எடுத்துக்கலைன்னா மேபி சிஎஸ்கேவோட ஜாப் அவர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் இந்தியா சிமெண்ட்ஸ் செட்டப்போட பல வருஷமாக இணைஞ்சிருக்கார். அவர் சென்னையில் லீக் ஆடிருக்கார் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு. இந்தியா சிமெண்ட்ஸோட எம்ப்ளாயியாகவும் இருந்திருக்கார் மேனேஜரியல் லெவலில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாங் ஸ்டாண்டிங் அசோசியேஷன் பார்க்கும்போது டிராவிடோட பாசிபிலிட்டி இருக்குது. ஹேமங் பதானி ரீசெண்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து அவரோட ரோல் முடிவுக்கு வந்தது. ஸோ அவரும் ஒரு கண்டெண்டராக இருக்கக்கூடும். பிகாஸ் அகெயின் ஒரு லோக்கல் மேன், சென்னையோட ஈகோ சிஸ்டம், டிஎன்சியை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது இது ஒரு டெவலப்பிங் நியூஸ் ஸ்டோரியாக இருக்குது. கண்டிப்பாக போக போக என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருதோ அதை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குகிறேன். மறக்காமல் பார்த்துக்கிட்டுருங்க. கெத் இஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் கெத் இஸ் கிரியேட்டிவ்ங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.